ஐயா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஏன் நாங்கள் வந்து 2 பேருந்து இருக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை என்ன எங்களை நம்பி அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. நாங்கள் 2 பேருந்து இந்த ஊரில் இருக்கிறோம். நாங்கள் வெளியூரில் இருந்தோம். இந்த வந்து இடத்த வாங்கி இந்த இடம் வந்து நாங்கள் 3 தலைமுறை இங்கே இருக்கிறோம். அதில் பாதி இடத்துல வந்து ஒருத்தர் வந்து இவர் வேற ஆள்கிட்ட காசை கொடுத்து வாங்கிக்கிட்டு எங்ககிட்ட வந்து ஏம்ட்டு போர் எல்லாம் இருக்குது. ஏம்ட்டு இடமும் இந்த பட்டாவோட இடமும் அதுக்குள்ள இருக்குது. அதுக்காக கேஸ் கூட போட்டிருக்குது. ஆனால் போய் எங்களோட சண்டைக்கு வருவாங்க, எங்களை காலி பண்ண சொல்கிறானுங்க. இதுக்கு யாரு காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த வள்ளியப்ப செட்டியார் குரூப்பில் இருக்கிறவங்க கண்ணன் ரியல் எஸ்டேட்டுக்கு வர கண்ணன், சுப்பிரமணியங்கிறப்போ செந்தில், தினேஷ்ங்கிறவங்க, இந்த லோக்கல் உள்ளவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க 2 பேரும் அடியாளுங்க. தினேஷ்ங்கிறவங்க அடியாளு, அவர் எப்படி நீங்க வேணாலும் விசாரிச்சுங்க. என்னை கொலை பண்றோம்னு முந்தா நாள் வந்து உன்னை கொலை பண்ணி எங்க வீட்டுல கேமரா இருக்குது, கேமராவுக்கு வரமாட்டாருங்க. அங்க நின்றுகிட்டே பேசிட்டு போயிருவாங்க. அவங்கள்ட்ட கேமரா இருக்கு, அதை ஆஃப் பண்ணிக்குவாங்க. எல்லாமே பண்ணுவானுங்க. நாங்க போயிட்டு நாங்க போனோம்னா எங்களை வீடியோ எடுப்பாங்க. வீடியோ எடுத்து எங்களை பேசுறதுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதை கொண்டு எடிட்டிங் பண்ணி அவன் போட்டாக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து நாய்க்கு விஷத்தை வச்சிருக்காங்க. இந்த வாயிலா செய்வ என்ன பண்ணு, நாளைக்கு எங்களுக்கு எதிராச்சும் தண்ணி கிண்ணில கலந்து விட்டாங்கன்னா நாங்க எங்க போறது? எங்களுக்கு வந்து உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை. நீங்க எங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி முதலமைச்சருக்கு தெரிவிக்கிற மாதிரி இதை பண்ணி கொடுங்க. தயவு செய்து எல்லாரும் பாக்குறவங்களுக்கு பூராம நான் கெஞ்சி கேட்கிறேன், நான் பாத்துக்குங்க. எங்களுக்கு வந்து நாங்க வந்து 2 பேருந்து இருக்கிறோம். எனக்கு வயசாகிருச்சு, எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்குது. இதனால பாருங்க, இதுக்கு காரணம் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த குரூப்பு இதுல இந்த கண்ணங்கிற வந்து இதுக்கு முழுங்க தாரணம். ஆமா, நீங்க தான் பார்த்து செய்யணும்.